அன்பு உறவுகளே, அமாவாசையை மட்டும் தவறாமல் மறக்காமல் நீங்கள் கும்பிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள், ஆசீர்வாதங்கள் அருள் செய்யக்கூடிய அற்புதமான முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாள் தான் இந்த அமாவாசை. மேலும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அமாவாசையை தொடர்ந்து கும்பிடும்போதும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் நம்மளுடைய அந்த படைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை அருள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் குலதெய்வத்தோடைய வழிபாடும் மிக 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 முக்கியம். அன்பு உறவுகளே, அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி, கேஸ் அடுப்பு மேடை எல்லாமே கழுவிட்டு, முன் வாசல் பின் வாசல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி, பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டோம். தேய்ச்ச பூஜை பாத்திரத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வைத்து முன்னோர்களுக்கு வாசனை பூக்களால் அழகாக பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். சுவாமி படங்களுக்கு எல்லாமே சாமந்தி பூ வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கையும் ஏற்றிட்டேன். வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமமும் எப்போவுமே நான் அமாவாசைக்கு நான் வைப்பேன். அன்பு உறவுகளே, அமாவாசைக்கு வாசலில் மட்டும் நான் எப்போவுமே காலையில் கோலம் போட மாட்டேன், சாயங்காலம் கோலம் போடுவேன். அன்பு உறவுகளே, 19ஆம் தேதி 10:28க்கு ஆரம்பிச்சது அமாவாசை காலையில். நான் அடுத்த நாள் வியாழக்கிழமை 20ஆம் தேதி தான் நான் கும்பிட்டேன். ஏன்னா அன்னைக்கு பகல் 12:30 வரைக்கும் அமாவாசை இருந்துச்சு. சாப்பாடு வடிச்சிட்டேன். சாம்பாருக்கு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். எப்போவுமே வாழைக்காய் தான் நான் செய்வேன் அன்பு உறவுகளே அமாவாசைக்கு. அதனால் வாழைக்காயை வறுத்துட்டேன். விளக்கை ஏற்றிட்டு 5 வாழை இலையை தலை வாழையெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி படையலை போட்டுட்டேன். சாதம், சாம்பார், வாழைக்காய் வச்சு கற்பூரம், தீபாராதனம் எல்லாமே என் வீட்டுக்காரர் தான் காமிப்பார். எப்போவுமே அமாவாசைக்கு அவங்க தான் செய்வாங்க இந்த வேலை எல்லாமே. மற்றது எல்லாமே நான் செஞ்சு வச்சுடுவேன். அன்பு உறவுகளே, தவறாமல் இந்த அமாவாசையும் நீங்கள் கும்பிடுங்க. நிச்சயமாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு பெரிய அமாவாசையும் நீங்கள் தவறாமல் கும்பிடுங்க. தர்ப்பணம் கொடுங்க. பித்ரு தோஷங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும். அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உங்களுக்கு அருளை அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த அமாவாசை. நம்மோடு வாழ்ந்து மறைந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய முன்னோர்கள் இந்த நாளில் நீங்கள் வழிபடும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அருளை உங்களுக்கு அருள் செய்வாங்க. அன்பு உறவுகளை தொடர்ந்து இந்த அமாவாசையை நீங்கள் எல்லாருமே கும்பிடுங்க. மிகப்பெரிய பலன் நிச்சயமாக உண்டு.